தாங்கள் பெற்றது எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்திருந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது. தம்மிற் பெருக தாமர ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை என்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசை கூறுங்கள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். அந்த வகையில் அற்புதமான வரவேற்பு. கால் நொந்தேன் நொந்தேன் கடிகு வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று கூடல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவ்வை மூதாட்டி ஒரு நாள் சோழ மன்னனுடைய சபைக்கு செல்கிறாள். மன்னவன் முதல் நாள் நகர்வலம் வரும் பொழுது மலையிலிருந்து தேன் தானாக சுரிந்ததாம், கீழே சிப்பிக்குள் விழுந்ததாம். அதை பார்த்து அவன் வியர்ந்து அமர்ந்திருக்கிற வேளையிலே அதை சுட்டி காட்டியவள் பாடியதனாலே தமிழுக்கு பெருமை கிடைத்தது. அதுபோல இந்த இடத்திலே அற்புதமான வரவேற்பு நீ கொடுத்ததனால் அகமகிழ்கிறேன். அந்த மகமகிழ்வோடு உன்னை வாழ்த்துவது கடமையாகும். அஞ்சலி. செம்மண்ணிலே தண்ணீரை போல் ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வ நிலையை அடையணும்னா ஏதேனும் ஒரு சிறப்பு செய்திருக்க வேண்டும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உயர்வு நிலையை அடையணும்னா ஒன்னு இழக்கணும். ஒன்னு இழந்துதான் இழந்தால்தான் இன்னொன்னு பெற முடியுமா? முன்கை நீண்டால் தான் முழங்கை நீளும். ஆமா, ஒரு கதவை அடைச்சாதான் ஒரு கதவை இறைவனே திறப்பான்னு சொல்லியிருக்காங்களே. சின்ன குழந்தைகிட்ட கூட தம்பி வேற என்னப்பான்னா சொல்லுவார். ஆமா அப்படின்னா அவன் போனான்றான். ஆமா, அதைத்தானே சொல்லுது பிள்ளைங்க. அப்ப என்ன விதைக்கிறோமோ அது அறுத்தாகணும். கண்டிப்பா. கேள்வியில 6 இருக்கு. 6 வகையான கேள்வி இருக்கு. அறிவுனா, அறியாவினா, ஐயவினா, கொடைவினா, குழல்வினா, ஏவல்வினா. 6 கேள்வி இருக்கு இலக்கணத்துல தமிழ்ல. ஆமா. ஆனா 6 கேள்விக்கு எத்தனை 8 விடை இருக்கு. 2 விடை கூடுதலா இருக்கு. ஆசிரியர் ஒருத்தர் மாணவருக்கு பள்ளிக்கூடத்துல பாடம். இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஏன் சுவாமி? அந்த அளவுக்கு ஆகி போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போற வாத்தியார்கள் எல்லாம் கோயில எத்தனை சாமி இருக்கோ அத்தனையும் கும்பிட்டுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. பிள்ளைகளை கண்டு பயந்து. ஆமா, அந்த பயலுக்கு கல்லால் விட்டு அடிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, படுத்துக்கிட்டு படிப்பாங்க, இருந்துகிட்டு படிப்பாங்க, ஓடுவாங்க, பணம் கட்டியில படிக்கிறாங்க. என்ன வேணா சும்மா படிக்கிற பிள்ளைகள் அந்த கதியாத்தான் இருக்கு. ஆமா. ஆனா மாணவர்கள் எல்லாம் தறிகட்டு போனதுக்கு யாரு காரணம்? மாணவர்களும் ஆசிரியர்களுக்குள்ள ஒற்றுமை ஏன் இந்த விரிசல் அடைந்தது? தானா வல்ல, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. சரி, அது போட்டோம். நான் ஒரு கதை சொல்றேன். என்ன கதை சொல்லுங்க. வாத்தியார் ஒருத்தர் ஓய்வு பெற்ற நிலையில ஒரு பூங்காவில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு மாணவர் படிச்சு முடிச்சவர், வெளிநாடு வேலைக்கெல்லாம் போய் நல்ல தகுதியில் இருந்தவர் அந்த பூங்காவுக்கு வர்றார். முன்னாள் மாணவர். அவர் முன்னாள் மாணவர். வாத்தியாரை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஆசை, நம்மளை படிக்க வச்ச ஆசிரியர், அவர்னால தான் ஆளாயிருக்கான், நம்ம அந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு நன்றி சொல்லுவோம், போய் ஐயாட்ட அறிமுகப்படுத்திக்குமேன்னு வந்த. ஐயா, என் பேர் என்னது, உங்க பள்ளிக்கூடத்தில் படித்தேன், நீங்க தான் என்னை உருவாக்குனீங்க, உங்களை மறக்க முடியாது. அப்படியா தம்பி? சரிங்க தம்பி. அப்படி என்ன? நான் செய்த பெரிய தவற எனக்கும் தெரியாம மற்றவங்களுக்கும் தெரியாம எனக்கு உணர்த்தியது தாங்கள், அதை மறக்கவே முடியாது. அப்படி என்ன செஞ்சேன் அப்படின்னு வாத்தியார் கேட்கிறாரு. ஐயா, நான் ஒரு பையனுடைய பேனாவை திருடிட்டேன். பேனாவை காணும்னு அந்த பையன் உங்கள்கிட்ட புகார் பண்ணிட்டாரு. பேனாவை திருடினவனை கண்டுபிடிக்கிறதுக்கு கூப்பிட்டு ஒருத்தரையும் அடிச்சு சரிச்சு உத்தரவாதம் பண்ணித்தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க அப்படி செய்யல. ஒரு வகுப்பறை முழுவதும் இருந்த மாணவர்களை வரிசையா நிக்க சொல்லி எல்லாரையும் கண்ணை மூட சொல்லி அவரவர் பையில இருந்து பேனாவை எடுக்கிறீங்க. அப்ப நீங்க எடுத்து
வெளியில தெரியாம கண்ணை முழிச்சு யாரா பயணம் இழந்தது இருந்தா அப்படின்னு கொடுத்து என்ன யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது, என் பையில தான் இருந்து எடுத்தோம்னு யாருக்கும் தெரியாது. அப்படி என்னுடைய திருடை வெளியில சொல்லாம காட்டாம மறைச்சதுனால என்னுடைய புத்தி தெளிவடைஞ்சு நானும் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன். குழந்தையா இருக்கும் போதே இவன் திருட்டு போயிடான்னு சொல்லியிருந்தா நல்ல நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? அதை வெளியே சொல்லாம என்னை காப்பாத்துனீங்களே, அந்த வகையில மறக்க முடியாது. இப்ப அவர் சொன்னாரு, நீ தான் திருடுனாங்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரியாது தம்பி. நீங்க எல்லாம் எப்படி கண்ணை மூடிக்கிட்டு நிக்க சொன்னோ அது போல நானும் கண்ணை மூடிக்கிட்டு தான் எடுத்தேன். யாரு பையில இருந்து எடுத்தேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாதுன்னார். எப்படி ஆசிரியர்களும் எப்படி மாணவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த கதை நல்ல ஒற்றுமையான கதையா இருக்குது. இப்படித்தான் மாணவர்களை ஒரு குருநாதர் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப நடத்திருக்காங்க. அப்ப மாணவர்கள்லாம் கீழே அமர்ந்திருப்பாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. நீ சொல்லு, மாணவர்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்துருப்பா, வாத்தியார் மேல உட்கார்ந்து. ஆமா. அப்புறம் பார்த்தா வாத்தியாரும் மாணவர்களும் ஒரே சமமா உட்கார்ந்துருந்தாங்க. ஆமா. அப்புறம் ஆசிரியர் நின்றுகிட்டு இருந்தாரு, மாணவர்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. இப்ப வாத்தியார் நிக்கலாம், இல்லைன்னா பதறிக்கிட்டே இருக்கலாம், மாணவர்கள் படுத்து படிக்கலாம், உட்கார்ந்து படிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கு. கல்விக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கல்விக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஆமா. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அதுதான். இப்ப இதெல்லாம் விட ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான கல்வி. 2 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சாயந்தரமா பள்ளிக்கூடம் விட்டோன்னு ஒரு சின்ன வயசு பிள்ளை, ஒரு 5, 6, 7 வயசுக்குள்ள சின்ன பிள்ளை தானே, பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போறாங்க. போற போது 2 நண்பர்கள் ஒரு மாந்தோப்பு வழியா போகணும். மாந்தோப்பு வழியா போற போது மாம்பரத்துல மாங்காய் கீழே தொங்குது, அவன் கை கேட்டுறது மாதிரி. ஒரு பையன் என்ன பண்ணா சுத்தமுத்தும் பார்த்துட்டு 2 மாங்காயை பறிச்சுட்டேன். ஆசை வர திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம் சொல்லுவாங்களே, இதை வேற சொல்லிக்கங்க. இதெல்லாம் திருடுறவன் அப்படித்தான் சொல்லிக்கிறது. அதெல்லாம் தவறு இல்லையா? அப்ப என்னாச்சு, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோன்னு பாடி வச்சா. ஆமா. இப்ப என்ன திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு. 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு ஏன் சொல்லியிருக்காங்க? சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது தடுக்கிறபடி தடுக்குது, நடக்கிறபடி நடக்கும். திருடராய் பார்த்து திருந்தா விட்டு திருட்டை ஒழிக்கவே முடியாது. இங்க பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலை, அந்த கதை தான் நடக்குது. இப்ப அந்த பையன் 2 மாங்காய் பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனோன்னா அம்மாட்ட போய் அம்மா வர்ற வழியில 2 மாங்காய் பறிச்சேன்னு சொன்னேன். அந்த தாய் கொதிச்சுட்டா. இப்ப உள்ள தாயா இருந்தா என்னடா 2 தான் பறிச்சியா, இன்னும் 2 சேர்த்து பறிச்சிக்கப்படாது, நம்ம சின்னம்மா விட்டு என்னடா அந்த காலத்துல பொழைக்க தெரியாம இருக்கிற பறிச்சதான் பறிச்சா பை நிறைய பறிக்காம. ஆமா, பக்கத்து வீட்டுக்கு 2 கொடுத்துருக்கலாம், அக்கா வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம், அத்தை வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம்னு சொல்ற ஆளு. அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்கல்ல திருடிட்டு வந்தாங்க எல்லாரும் தின்னு விட்டு. ஆனாலும் பாருங்க, அந்த தாய் அந்த பையனை போட்டு அடிச்சு போட்டு பை மூட்டையோட அந்த மாங்காயோட இழுத்துக்கிட்டு வர்றா. எந்த தோட்டத்துலடா பறிச்சா காட்டு அப்படின்னு கூட்டிட்டு வந்தா. அந்த தோட்டத்துல காவலாளி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பாக்குறாரு, என்ன அந்த அம்மா அந்த பையனை போட்டு இந்த அடி அடிச்சு இழுத்துக்கு வர எதுக்கு? கிட்டத்துல வந்தோன்னா, ஐயா என் பையன் வர்ற வழியில உங்க மாந்தோப்புல 2 மாங்காயை பறிச்சுட்டு வந்துட்டேன், தவறுதான், என் பையனை நான் தண்டிச்சிட்டேன், இந்தாங்க உங்கள்கிட்ட மாங்கான்னு கொடுத்தா. அவர் சொன்னாரு, அம்மா இந்த பையன் மாங்காய் பறிச்சதை நான் பார்த்தேன், ஏதோ சின்ன பிள்ளை ஆசையில பறிச்சுதான் போட்டுமேனு இருந்தேன், இதுக்கு போய் அந்த பையனை போட்டு அடிச்சு கூட்டு வந்தியம்மா, நல்லா இருக்கா உனக்கு, விடுமா அப்படின்னா. அந்த அம்மா அதுக்கு மேல கோவம் வந்துச்சு, பத்திரகாளி மாதிரி ஆயிட்டா. ஏயா உனக்கு 2 மாங்காய் பறிச்சு வந்து உனக்கு சாதாரணமா இருக்கா? என் புள்ள 2 மாங்காய் பறிச்சவன் நாளைக்கு 20 மாங்காய் பறிப்பேன், 20 200 ஆகும், நாளைக்கு இந்த சமுதாயத்தில் பெரிய திருடனாவன், இப்படி ஒரு திருட்டு பிள்ளைய பெற்றங்கிற பேர் எனக்கு தேவையா? உன் மாங்காயும் சரி நீ இப்படியா அப்படின்னு தூக்கி வீசிட்டு வந்த தாயும் அந்த பிள்ளையும் யார் தெரியுமா? சொல்லுங்க. இந்த நாட்டில் அந்த இந்திய ஆட்சி பணி படிப்பை படிச்ச நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த ஐயா சகாய ஐயா தான் அந்த குழந்தை. எப்படி பாருங்க, நினைச்சு பாக்குறோமா? அதனாலதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையில நல்லவராவதும் தீவிராவும் அன்னை வளர்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஒரு தவறு இப்ப அப்படி இல்ல சுவாமி, எங்க நடைமுறை எல்லாம் புள்ள நம்ம உள்ளே தப்பு பண்ணியிருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அளவுன்னு சொல்லுவாங்க, யாத்தா உன் புள்ளதான் அந்த தப்பை பண்ணது, ஏன் புள்ள அப்படியா, உன் புள்ள மாதிரியா, என் புள்ள மேல குத்தம் சொல்றவளை வச்சுக்காத, என் புள்ளைய நான் அப்படி வளர்க்கல, ஆனா தப்பு பண்ண புள்ள மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிக்கும். தாயி பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான். ஆமா, இது இயல்பு. ஆமா, அப்பா பிள்ளைய அடிச்சு போட்டா புள்ள அழுவேன், அம்மா என்ன பண்ணுவா, டே பெரிய மனுஷன் அவரோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அரவணைக்கணும்ல அப்படின்னு தாய் அரவணைப்பா. எதுக்கு அரவணைக்கணுங்கிற கணக்கு இருக்கு. மாதாவை முன்னால வச்சா, மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, ரொம்ப வேண்டாம் உதாரணம் சொன்னா தாய் ஹார்மோனிய பொட்டி அம்மா, ஆமா, தாளம் அப்பா, ஆமா. இப்ப சுதி மாதா, ஆமா, லயம் பிதா. மாதான்னா அம்மா, பிதான்னா அப்பா. ஆமா, சுதிங்கிற ஹார்மோனியத்துல பாடுறவங்க தவறா சுதி விலகி பாடினா கூட அவர் சேர்த்துருவார் கொண்டு வந்து, அது அம்மா அப்படியே அரவணைச்சு கொண்டு போயிருவாரு. ஆமா, ஆனா அப்பா அப்படி இல்ல, தவறு வேண்டா பட்டுன்னு அடிச்சு விடுவார். ஆமா, அது போல தாளத்தை விட்டுட்டோம்னா தெரிஞ்சு, தாளத்தை விட்டு பாடினோம்னா தாளம் ஓங்கி விழுகும் சத்தப்புறம். பாட்டுக்கு எவ்வளவு உப்பு முக்கியமோ நாடகத்துக்கு தாளம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா என்ன பொருள் நினைக்காதீங்க, அதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனாலதான் சுதி மாதா லயம் பிதம். நீ பாரு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில. நீங்க பட்டம் தவறுனா நட்டம் தான், நட்டம். இடம் எப்படி இருக்கோ அப்படித்தான் பயிர் இருக்குங்கிற. ஆமா, இடத்தை பார்த்து தான் விவசாயம் பண்ண முடியும். ஆமா, என்ன சொல்ற, மண்ணு எப்படி இருக்கோ அது போல பயிர் விளைச்சல் இருக்கும். அப்படின்னா உரம்பட்ட மண்ணு நீரில் கிடந்தவன் யான் பெற்றான் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இந்த உலகத்துல சில நியதிகள் இருக்கு.
நல்ல வெள்ளாம காணணும்னா நல்ல மண்ணா பார்க்கணும். நிலத்தில் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நல்ல பொண்ணா பார்க்கணும். நிலத்தில் கிடந்தவை கால் காட்டும் காட்டும் குடியிருப்பவர்களுடைய வாய்ச்சொல். இப்ப ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? என்ன சுவாமி? ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? 10 மாசம் தான் கணக்கு. தாயார் 10 மாசம் சுமக்கிறா, அம்மா அப்பா 2 மாசம் சுமக்கிறா, மொத்தம் 12 மாசம். அப்படி இருந்ததுனால அப்பெல்லாம் நேரத்துல குழந்தை பிறந்துச்சு. ராமர் பிறந்ததே 12 மாசம். இப்ப 12 மாசம் ஒரு குழந்தை எல்லாருக்கும் பொதுவா. ஆனா அப்பா 2 மாசம் என்ன சுமக்கிறாரு? பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம்ங்கிற ஐவகை நாதம். நாதம் என்றால் விந்து வடிவம். இந்த விந்துங்கிற வீரிய 2 மாசம் ஆணுடைய கருவில் இருக்கணும். 2 மாதத்துக்கு அப்புறம் பெண்ணோட யோனி வாயில் புகும். புகுந்த 3ஆவது நாள் தைலமா இருக்கும். 7ஆவது நாள் மலர்ந்திருக்கும். 30ஆவது நாள் முழு பிண்டமாகும். 2ஆவது மாதம் தலை உண்டாகும். 3ஆவது மாதம் வயிறு உண்டாகும். 4ஆவது மாதம் பாதம் உண்டாகும். 5ஆவது மாதம் முதுகெலும்பு உண்டாகும். 6ஆவது மாதம் ஜீவன் உண்டாகும். 7ஆவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும். 8ஆவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும். 9ஆவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகும். 10ஆவது மாதம் குழந்தை தலைகீழாக பூமியை நோக்கி கதறி வருது. இத அழகா சொல்றார் சித்தர். காயமே இது பொய்யடா, பொய்யடா, மாயனார் குயவனார் செய்த மண்ணும் பாண்டம் ஓடடா, உப்பு நீர் ஓட்ட முதி ஒட்ட வைத்த கூடடா, இழுத்ததோளும் எழுத்ததையும் இழுத்து கட்டிய கூடுன்னு. ஆமா, தலைதான் முன்னால வருது. அதனாலதான் தலை பிள்ளையா இருந்தாலும் தலை முக்கியம்னாங்க. அது உண்மைதான். ஆமா, காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும்னு ஔவையார் சொல்றாங்க. இது ஆனா பட்டினத்தார் எழுதுனதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சு படிச்சோம்னா வாழ்க்கையை வெறுத்துருவான். என்னப்பா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோம்? அப்படி இல்லம்மா, படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம வயசோ இந்த 10ஆவது, இந்த ஒரு பிறவி 10ஆவது. அது உண்மையான விஷயம் தான். அவ்வளவு இருக்கு. படிக்கணும்னு இறங்கிட்டோம்னா படிக்க 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 தோணும் தகட்டாது. நல்லா படி, நல்லதையே படி, கண்டிப்பா நல்லபடியா படி, நல்ல இலக்கியங்களை தேடி படி, வாழ்க்கை உயரும்படி படி, நாட்டுக்கு நல்லபடியாக படிப்படியாக படியாக உயர்ந்து எத்தனையோ படி என்று சொன்னார்கள். ஆனா படிங்கிறதுல பல அர்த்தம் இருக்கு. மரக்கா கொண்டு அளக்கிறதும் படிதான், படிக்கிறதும் படிதான், ஏறி நடக்கிறதும் படிதான். ஆமா, ஆனாலும் வார்த்தைகள் பல இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு 6ஆவது மாசம் உயிர் வருது. உயிருங்கிற ஜீவன் உற்பத்தி ஆன உடனே அந்த குழந்தை தாயை கவனிக்கும். தாயை கவனிக்கும்னா என்ன? தாய் தூங்குனா புள்ள தூங்கும். தாய் என்ன பேசுறாலும் கவனிக்காது. தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும். தாய் கோவப்பட்டா புள்ள கோவப்படும். ஆமா, அப்ப எது தாய் பண்ணாலும் பிள்ளைக்கு சேருது. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு கோவப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, சிரிக்கணும். அதுக்கு தான் வளகாப்புன்னு ஒண்ணு வச்சாங்க. 6ஆவது மாசம் உயிர் வந்தோடனே 7ஆவது மாசம் வளகாப்பு பண்ணணும். அதான் உண்மை. தாயும் ஜெயும் சரியா இருக்கணும், சிரிச்சபடியா மகிழ்ச்சியோட இருக்கணும்னு. நல்ல வீர வரலாற்றுகளை கேட்கலாம், படிக்கலாம், இல்ல கோயில்களுக்கு போகலாம், நல்ல சங்கீதம் கேட்கலாம். நீங்க பாரு, அந்தனர் வீட்டுல எல்லாம் கருவில பிள்ளைய வச்சுக்கிட்டா சங்கீதம் பாடல வைக்கிறாங்க. சங்கீதத்தை கேட்டு கேட்டு வளர்ந்து பிறந்த உடனே சங்கீதம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உண்மை. பிள்ளை எல்லாம் எங்கே தெரியுதுன்னு பாரு. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன செய்யணும்? அதுக்கு தான் தாயை போல புள்ள நூலை போல செய்யல. வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தைய தாய் நினைச்சா நல்லபடியா வளர்க்க முடியும். உண்மையான விஷயம். பெத்து எடுத்ததுக்கு அப்புறம் வளர்க்க முடியவே முடியாது. நீங்க வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து சீரியல்னு ஒரு நாடகத்தை போட்டு அதுக்கு முன்னால காலை நீட்டிக்கிட்டு உட்காந்து மாமி அதில் கள்ள தூக்கி எப்படி போடுறது, குழந்தை முன்னாடி எப்படி க்ளோஸ் பண்றதுன்னே பார்த்து அந்த பிள்ளையும் அந்த மாதிரி வந்து கடைசியா என்ன ஆகுது? கதையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கதைகளுக்கு பேர் மட்டும்தான் வேற மாத்தி வைக்கிறாங்க. எந்த கதையிலையுமே நன்மைக்கு வழி இல்ல. நல்ல கதை நல்லா இருக்கவே கூட எப்படி கெடுக்கிறது, அதுக்கு 2 பேர் சேர்ந்துக்கிறது. இதுதான் கதையா இருக்கு. நீங்க இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க வேற, அதுவே எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு மனசுக்குள்ள. இல்ல, இப்படி ஒருத்தர் நன்மைக்காக போய் அவர் மேல வழக்கு தொடர்த்தாரு. வழக்கு தொடர்த்ததுனால அவரை லாரியை விட்டு ஏத்திட்டாங்க. நீங்கல்ல? ஆமா, நடந்ததுமா. இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஜாமி. இதை விட அநியாயம், குடியிருக்கிற வீட்லயே குறுக்கால கல்லுக்கால கொண்டாந்து ஊனிட்டாங்க. நான் 2 வருஷமா பட்ட வாட இங்க எங்கயோ, இப்பதான் எங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இயற்கை தாசில்தார் ஆரை எல்லாம் வந்துட்டு 60 வருஷமா குடியிருந்த கோப்பாவுங்க. நாங்களா அரசாங்கத்துக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நாங்க போக சொன்னா போக சொல்லிக்கிறோம். இல்லைன்னா அவங்களுக்கு நாங்க ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துக்குவோம். யாரும் பிரச்சனைக்கு வராதீங்கன்னதுக்கு அப்புறம் தான் வரல. இப்படி வாசப்படி இருக்கு, இப்படி கொண்டாந்து கல்லுக்கால ஊனிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பிரசிடண்ட் பக்கத்திலே நிக்கிறாரு. என்ன பண்றது? கேட்க போனோம்னா அவரு அம்மா இப்ப பேசாத அப்புறம் பேசுமான்றாரு. ஓட்டு போட்டு என்ன பண்ண, உதவி பண்ணுங்கன்னு கேட்டு என்ன பண்ண, தனக்குன்னு உண்டான அறிவை வச்சு பொழைச்சுக்கிட்டா அந்த உலகத்துல வாழலாம், இல்லைன்னா வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குமா? இருக்கு. மொத்த பிரச்சனையும் தீர்க்கணும்னா தீர்வு ஒண்ணுதான். ஆமா, அந்த தீர்வை தேடி ஒரு இடத்துக்கு போகணும். அந்த தீர்வுக்கான தெளிவு வேணும். ஆமா, நான் என்ன சொல்றேன், இங்க ஒரு தீர்வுக்காக வந்திருக்கேன். இங்க ஒரு தீர்வுக்காக மாதிரி ஒரு குழந்தை அடிப்படையில சரி பண்ணிடணும். அது உண்மைதான். ஒரு நாட்டோட வளம் வகுப்பறையில தீர்மானிக்கப்படுது. குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல தாயும் தகப்பனும் தேடி வச்சுட்டோம்னா அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அதுக்கு உண்டான தன்னால கிடைச்சிடும். வீட்டுல பெரிய மனுஷி எல்லாம் வீட்டுல இருந்தாங்க. புள்ள அழுதுச்சுன்னா அதுக்கு தான் அழுகுறேன், அந்த பிள்ளைய பாரு அப்படின்றாங்க. ஆமா, பசிக்கா அழுகுறேன், பாலை கொடு, இல்ல ஏதோ எறும்பு அடிச்சிட்டு அழுக ஒரு மாதிரியா இருக்கு, முதுகுல பாரு அப்படின்னு தெரியும். அப்ப சொன்னாங்க எதுக்காக அழுகுது குழந்தைங்க, இது பசிக்காகவா பாலுக்காகவான்னு அப்ப கண்டுபிடிச்சாங்க. இப்ப தெரியலையே. ஆனா ஈசனுக்கே ஒரு பேருக்கு, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடல் இந்த பெறாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா தாயினும் சால பரிந்துன்னு பாடின அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அடையாளமான இந்த ஆன்மீகத்துல உனக்கென்று ஒரு பெருமையை ஏற்படுத்த உரசி பார்க்கணும். தங்கத்தை கண்டிப்பா உரசணும், ஆமா. வைரத்தை தேய்ச்சி பார்க்கணும், தமிழ பேசி பார்க்கணும். அதனாலதான் கற்றிருந்த இருவர் உரையாடும் போது நல்ல கருத்துக்கள் இந்த மக்களுக்கு போய் சேரும். நல்ல விஷயங்களை பேசும் பொழுது இடையூறு பண்ணாம கேட்கறது நல்ல புண்ணியம் தான் சொல்லியிருக்காங்க. கற்றலை விட கேட்டல் நன்றுன்னு. ஒருத்தருக்கு தலையை வலிச்சிருக்கு, எனக்கு தான் ஒரு வாரமா தலைவலி. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த தலைவலி வந்தோடனே இவர் போய் இன்னொருத்தட்ட வைத்தியம் கேட்கிறாரு. என்னையா ஒரு பக்கமா தலைவலி தாங்க ஒரு தலைவலி போல இருக்கு, தலைவலி அவ்வளவு மோசமானது. ஆமா. அவர் சொன்னாரு, தலைவலிக்குதா, நீ என்ன பண்ற, யானை பால் கறந்து குரங்கு கைய ஒடிச்சு அதை தேய்ச்சிக்கன்னாரு. முடியுமா? குரங்கு கைய ஒடிச்சு யானை பால் எங்கேயா போய் கறக்கிறது நடக்குமா? அது முடியாது. இப்ப ரெண்டுக்கும் அர்த்தம் வேற. குரங்கு கைய ஒடிச்சுன்னாரா, ரெண்டு குரங்கு கையன்னார். குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்கு. முசு ஒரு குரங்குன்னா முசு, ரெண்டு குரங்குன்னா முசு 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 முசோட கையை ஒடிக்கணும்னா முசு முசு கை. முசு முசுக்கைன்னு ஒரு செடி இருக்கு, கொடி இருக்கு. அந்த இலைய பறிச்சுக்கிட்டு யானைக்கு அத்தின்னு ஒரு பேர் இருக்கு. அத்தி மரம் நம்ம நாட்டுல இருக்கு. அத்தி மரத்தை ஒடிச்சா பால் வரும். முசு முசுக்க இலையும் அத்தி மரம் பால் வச்சு கசக்கிட்டு தேய்ச்சா தலைவலி போயிருமா. அப்பா இது சித்தர்கள் இப்படி எழுதி வச்ச கதையும் நமக்குள்ள இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டை சுத்தியே இருக்குது, நமக்கு தேவையானது. அதை நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. உன்னை எல்லாம் மருத்துவமனை தானே போய்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ண சொல்றீங்க? உன்னை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ளணும். கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டிய வரை பதில் தர காத்திருக்கேன். அப்படி தெரியலன்னா பெரிய மனுஷன் மழை போல வந்து நீங்க நிக்கிறீங்க. உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கேன். என்ன கேட்கணும்? குமரன் குகனென்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்ற அருளிய பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குறுபுங்கவ என் குணபஞ்சரனேனார். அழகா அருணகிரிநாதர் ஆடும் பரி வேளனி சேவலனா பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடுங்க ஏமாமுகளை செருவில் சடியான் சாடும் தனியானே சகோதரனே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை. எப்பொழுது முருகனை நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ எப்பொழுதுமே நம்மள கஷ்டங்கள் தேடி வராது. யாம் இருக்க பயமேன் என்று அவையகர் நீட்டக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்துல முருகப்பெருமான் தான். அவன் காலடியை பிடிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இல்ல. அதனாலதான் ஆற்றுப்படை பாடினார் திருமுருக ஆற்றுப்படை. ஆற்றுப்படைனா ஆறுதல் படுத்துவது மட்டுமல்ல, ஒரு வரிசைப்படுத்துதல்னு ஒரு அர்த்தம். இப்படி இத்தனையும் இந்த உலகத்திலே நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா சொத்து பிள்ளைகளுக்கு இல்லையா, பாட்டன் சொத்து பேர பிள்ளைகளுக்கு இல்லையா, அப்படிதான். அது மாதிரி முன்னோர்கள் இட்ட இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு தான். சுவாமி சொத்து மட்டும் இருந்தா வெட்டிப்புடி கூட வாங்கிக்கிறேன்னு போவேன். இதை படிக்கணும்னா படிக்கிறேன்னா கேட்க மாட்டான். இதுவும் நம்ம முன்னோர்கள் கொடுத்ததாண்டா, நம்ம பாட்டன் கொடுத்ததாண்டா. ஒரு 4 வரியா படிக்கிறேன்னா படிக்க மாட்டாங்க. மனித குணம் 3 விதமா இருக்கு. ஒன்னு ராட்சசம், ஒன்னு தாமசம், ஒன்னு சாத்விகம். ராட்சச குணம் முரட்டுத்தனம். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் முரட்டுத்தனமா நடந்து. அப்படி ஆளுங்க யாருங்க இல்ல சாமி இருக்கு உலகத்துல. இந்த முரட்டுத்தனம் எதனால உண்டாகுது? சாப்பிடுற சாப்பாடே புத்திய மாத்துது. நீங்க சொன்ன மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவு மனிதனுடைய உணர்வை கொடுக்கணுமே தவிர கெடுக்க கூடாது. ஆமா இல்லையா? ஆமா. சாப்பிடுற சாப்பாடு மாம்பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும். ஆமா. நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம். அது போல எருமைப்பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்தமாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, என்னடா எருமை மாடு நிக்கிற தம்பின்னு. எருமை மாட்டுக்கும் பசுமாட்டுக்கு என்ன வித்தியாசம்? அது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு, சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும். எருமை மந்த பிராணி, பசுமாடு சுறுசுறுப்போடுது. பசுமாட்டு பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமை பால் அடர்த்தியா இருக்கும், ஆனா மந்தம் உண்டாகும்.
எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுக்கும். ஆமா. பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனா படுக்காது. நின்னுகிட்டே எரும இருக்கும். மாடு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காது. ஆமா. பசுமாடு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்கும். அப்படி வெயில்ல நிக்க முடியாத எரும மாடு சாக்கடையா இருந்தாலும் விழுந்துரும். தண்ணில போய் விழுந்துரும். ஆனா பசுமாடு அப்படி இல்ல. 1000 மாடுகளுக்குள்ள பசுமாடு நின்னாலும் கன்றுக்குட்டியை தானாக கண்டுபிடித்து விடும். 10 மாடுகளை விட்டாலும் எரும மாடு கண்டுபிடிக்க முடியாது. கன்றுக்குட்டியா தேடி வந்தாத்தே. அதனாலதான் சில பேரை பார்த்தா எருமை சொல்லி பத்தி கேட்க மாட்டேன். அவனா மந்த புத்தி. பொதுவா சொல்றேன். யதார்த்தமா முகம் பார்த்து தானே பேச முடியும். ஆமா. இது என்ன இதுக்கு சட்டி சறுக்குனா சாட நமக்கு. ஆமா. இன்னைக்கு நேத்தா திட்டிருக்கியே. வருஷம் பூரா திட்டது வழக்கமா தானே கேட்கறது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெளிவு வரணும். நான் கேக்குறேன். அதுக்கு ஏத்த மாதிரி காது உடையறாப்ல. பாத்துறேன். அதுதான் காது கேட்கவே விடான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எது சொன்னாலும் நீ சொல்லு. செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி. நல்லது சொன்னா கேட்டுக்கணும். கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு கூட யோசிக்கிறது இல்ல. யாருக்காக சொல்றாங்க? நான் கேக்குறேன். இவ்வளவு தூரம் சொல்றீங்களே. நான் கேக்குறேன். இப்ப நீ சொல்லு. கேளுங்களேன். ஒரு பெரிய மாளிகையில முதலாளி இருக்காரு. வெளியில வாயிற் காவலன். வாயிற் காவலன் இரவு நேர காவலன். கேட்டுங்க. இரவு நேர காவலன். சரி. நாளைக்கு அவர் விமானத்துல வெளிநாடு போகணும். அந்த வீட்டு முதலாளி. சரி. இவர் ஒரு நாள் இரவு காவல் காத்துட்டு காலையில முதலாளி சொல்ற, ஐயா நேத்து இரவு கனவு கண்டேன். கனவுல நீங்க போற விமானம் வெடிச்சு செதற மாதிரி கனவு கண்டேன். அதனால நீங்க போகாது என்ன. சரி. அதையும் நம்பி அவர் போகாம இருந்தார். உண்மையிலே அவர் போக வேண்டிய விமானம் வெடிச்சு செதறிடுச்சு. சரி. இப்ப அவர் உயிரை காப்பாத்துனது அந்த வாயிற் காவலன். என்ன பரிசு கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். அவருக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்கலாம். இந்த காது உடைஞ்சானே மயன் கேட்டு பாரு. என்ன கொடுக்கலாம்? அப்பா அந்த அன்னைக்கு போனமே பஜனைக்கு எப்ப போவோம் மறுபடியும்? உயிரை கொடுத்தவருக்காக உயிரே கொடுக்கலாம் சுவாமி. சரி யோசிச்சுக்கிட்டே இருங்க. கடைசியா யாவும் பண்ணி பதில் நான் சொல்லிடுறேன் கேட்கிறேன். சரி. சரியா? இப்ப நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. சரி. நல்லா கதையை புரிஞ்சுக்குங்க. இரவு நேர காவலரு வீட்டு முதலாளி போக வேண்டிய விமானம் வெடிச்சு சிதறது போல கனவு கண்டாரு. பொழுது விடிஞ்சோடனே முதலாளிகிட்ட போய் சொல்றாரு, ஐயா நீங்க போக வேண்டி இருந்த விமானம் வெடிச்சு சிதறது மாதிரி கனவு கண்டேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டான்னு அவர் தடுக்கிறாரு. அவர் சரின்னு ஏத்துக்கிட்டு போகல அந்த விமானத்துல. ஆனா அவர் போக இருந்த விமானம் உண்மையிலேயே வெடிச்சு சிதறிடுச்சு. இப்ப அவர் உயிரை காப்பாத்தினவர் இந்த வாயிற் காவலன். என்ன பரிசு கொடுக்கலாம்? இதான் கேள்வி. இப்ப நீங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. யோசிச்சுட்டு இருக்கோம். சொல்லிருங்க. முடியாட்டி அதை கேட்டுருங்க. சரி. நானும் சொல்லாம போயிட்டா பாக்குறது தப்பா நினைச்சு. அதானே கதையை மட்டும் சொன்னாங்க. அதுக்கு பதில சொல்ல நினைக்க கூடாதுல. நான் சொல்றேன். அது வரைக்கும் யோசிங்க. நல்லா யோசிக்கிறோம். அதனால இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காவல் பார்க்கறோம். எதற்கு காவல்? காக்க முடியுமா? முடியும். யாரு காத்தது? தெரியல. மகளிர் நிறை காக்கும் காப்பேன்னார். இந்த இடத்துல காக்க முடியுங்கிற நம்பிக்கையில நான் நிக்கிறேன். 44 பேர் புல்வாமா தாக்குதல்ல செத்து போனாங்க. இங்க இருங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா. கேள்விதான். நம்ம நாட்டுல நடந்ததை தாமா சொல்றேன். நடக்காத ஒண்ண சொல்லல. நடந்த வீரர்கள் விடியற் காலையில அவரவர் அலைபேசியில அவரவர் இல்லங்களுக்கு மகன் மகள் மனைவி அம்மா அப்பா எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு நாட்டு எல்லைக்கு போறோம்னு கிளம்புறாங்க. போற வழியில உயிர் போகும்னு ஒரு கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. 44 பேர் ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்புறம் எங்கிட்டு காக்குறது? அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் ஒரு 10 பேர் கொஞ்சம் இடைவெளி விட்டா போதும். இங்க நம்ம போடுற ஆட்டம்லாம் அடங்கி போயிடும். அதெல்லாம் சரிதான். இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு. ஆமா. சில விஷயங்களை உள்ளார்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. சரி அது போகட்டும். முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும். மடவனை வலியான் கொண்டார் மரளிதான் அவனை கொள்ளும். தடவரை முளை மாதகி தரணியில் உள்ளோர்க்கலாம் வலியனை அடித்த கோலும் உன்னை அடிக்கும்னா. ஆமா. வலிமையான ஆளு நான் உன்னை அடிச்சுட்டா என்னை அடிக்க ஒருத்தன் வருவேன். ஆமா. வல்லவன் அந்த வையகத்துல ஒன்று இருக்காங்கல்ல. இது யதார்த்தம். அதே வள்ளுவர் சொல்றார், பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே விளையும். காலையில ஒருத்தருக்கு நீ தீங்கு நினைச்சீங்கன்னா மாலையில எங்கேயாவது இருந்து உனக்கு ஒரு தீங்கு வந்துடும். அதை நேரா நான் பாத்துக்க சுவாமி. நான் நேரம் அனுபவிச்சிருக்கேன். யதார்த்தமா நடந்து போய்கிட்டு இருந்தா ஒரு கொடை கிடந்துச்சு. நான் அப்பவும் சொன்னேன் இந்த கொடை வேணாமு எடுக்க வேணாங்க இல்ல சுவாமி. அந்த கொடை வேணாம் நான் சொன்னேன். அந்த கொடை 100 ரூபா தான் இருக்கும். கருப்பு கொடையா வெள்ளை கொடையா? அது கருப்பு கொடை தான். அப்பெல்லாம் அங்க இருந்து கொண்டுகிட்டு பஸ் ஏறி இறங்கல சுவாமி. 500 ரூபா காணாம போயிருச்சு எனக்கு. 500 ரூபா? ஆமா. காசு போனா போட்டேன். அப்படி இல்ல 100 ரூபாய்க்காக 500 ரூபா போச்சு. இதுக்கு ஆசைப்பட்டு நம்ம உழைச்ச காசு போச்சு இல்ல. யாரு பொருள் கீழே கிடந்தாலும் அந்த பொருளை எடுக்கிற பழக்கமே இல்ல. வழியில கிடந்தா எடு, உடையவர்கள் கேட்டா குடு. ஆமா. வழியில கிடந்த எடுத்தனால 100 ரூபாய்க்கு 500 ரூபா போச்சு. எடுமா கேட்டா கொடுத்துறணும்ல. கேட்க யார் வல்ல தானே கொண்டு போனே. அப்புறம் அதனால பிரச்சனை. அப்படி இருந்துமே ஏன் காசு காணாம போச்சுல்ல? அது காணாம போறதுக்கு வேற காரணம். வினையின் பயன் ஒண்ணு உண்டு. அதுதான் உண்மை. தெரியுமா? விளக்கு போடுறோம். குத்து விளக்கு. விளக்குன்னு எதை சொல்றோம்? அது எரியிற சுடருக்கு பேர் தான் விளக்கு. ஆமா. தாங்குற தண்டு அதுக்கெல்லாம் விளக்குன்னு பேர் இல்ல. ஆனா சுடரை தாங்குறதுனால மொத்தமா விளக்கு. அந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரியும்? என்ன இருக்கும் வரை எரியும். என்ன தீந்துருச்சுன்னா திரியும் கறியும் அமர்ந்துரும். அதுதான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவில வினை எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் இந்த உடம்புல ஆத்மா இருக்கும். ஆமா. என்ன தீர்ந்ததுக்கு அப்புறம் விளக்கணையிறது போல வினை தீர்ந்து விட்டால் உடலை விட்டு உயிர் சென்று விடும். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. ஒண்ணு தெரியுமா? பாத்திரம் அழுக்கானா விளக்கி எடுத்துடலாம். வீடு அழுக்கானா தொடச்சி எடுத்துடலாம்.
அது போல துணி அழுக்கானா துவைச்சு எடுத்துடலாம். ஆஹா. மூளை அழுக்குல இருந்தா எப்படி எடுக்கிறது? ஏன் சுவாமி, அதுக்கு தானே சொல்லியிருக்காங்க, மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணல் ஆகும் பொழுது நல்ல நூலை படின்னு. கற்க கஜடனா கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. சில பேரை பார்த்தா அண்ணன் பால் மாதிரி ஆஹா குணத்துல, ஓ அண்ணன் பால் போல அப்படின்னா பால் வெள்ளையா இருக்கு, அவர் ஆத்தாடி நம்ம அண்ணனு வெள்ளை காகிதம் போல அப்படின்னா பொருந்தாது. ஏன்னா சுண்ணாம்பு வெள்ளை, கல்லு வெள்ளை, இந்த இதெல்லாம் வெள்ளை, அதனால வெள்ளைங்கிற நிறத்துக்கு ஒப்பிட்டு போகாது. ஆமா சரி, ஒருவேளை பால் இனிக்குது, அவரும் இனிப்பா இருக்காரு அப்படின்னா அதுவும் பொருந்தாது. தேன் இனிக்கும், கற்கண்டு இனிக்கும், சக்கரை இனிக்கும், அது போல இழுப்பப்பூ இனிக்கும், அதிமதுரம் இனிக்கும், அதுவும் பொருந்தாது. அப்ப எது பொருந்தது? பாலோட குணம் பொருந்தது. குணம். பால் என்ன குணம் இருக்கு? பால்ல எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் வெளியே காட்டி கொடுக்காது. பாலுக்கு உரி கட்டினோம்னா அதுல சேர்த்திருக்க தண்ணிக்கும் உரி. பாலுக்கு 5 ரூபாய்னா சேர்த்த தண்ணிக்கு 5 ரூபாய். ஆமா. ஆனா தாய்மார்கள் பால் காய்ச்சுவாங்க. ஆமா, பாலை காய்ச்சுறாங்க, கூட சேர்த்திருக்க தண்ணியை வத்த வைக்கிறது. அடுப்புல பாத்திரத்தை வச்சு பாலை ஊத்தி அடுப்பு பத்த வச்ச உடனே சூடு பட்ட உடனே பால் பொங்கி மேல வரும். என்ன சொல்லி வரும்? கூட சேர்த்திருக்க தண்ணியை வத்த வைக்கிறதுக்கு அக்னி பகவான் வர்றானேன்னு சொல்லுமா. ஏன் அக்னி பகவானே, என்னோட சேர்ந்திருக்க நண்பனை நீ கொல்லாவ பாக்குறேன், உன்னை நான் அழிக்கிறேன்னு பால் பொங்கி வருமா. சரி, அப்ப கொண்டு போய் கொஞ்சம் தண்ணியை ஊத்துனோம்னா நண்பன் வந்துட்டானேன்னு அடங்கி போமா. ஆமா, அப்படி தன்னோட சேர்ந்த வறியவர்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பவர்களுக்கு தான் பால் போன்ற மனதின் அர்த்தம். பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி விதைக்கணும், காற்றுல போதே தூத்திக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும், பெருமாள் செய்த பர்வகாலத்தை வீணா குரல் தேன் மாதிரி. வாத்தியம் பாருங்க, மணியண்ணன் அவ்வளவு அழகா. நாகராஜன் பாண்டியன் நாகராஜன் மகன், அவ்வளவு அழகா நாகராஜன் மகன், எவ்வளவு இனிமையா வாசிக்க. சில நேரத்தை திருப்பி பார்க்க வச்சிருவா சில பேர். ஆமா, அதான் தொழிலாளிக்குள்ள வித்தியாசம். நல்லது, வாசிக்கிட்டே இருக்கிற போது நம்மள திரும்ப வச்சுட்டாங்கன்னா விவரமான ஆளுங்க. நம்ம திரும்பவே இல்லைன்னா அது ரொம்ப ஆமா ரொம்ப விவரமான ஆளுங்க. அது மாதிரி அந்த விதத்துல சொல்றோம்ல, தேன் போல. ஏன் தேன் போல? என்ன தேன் தான் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும். ஆமா, தேனுக்குள்ள ஒரு பொருள் போட்டா கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். 800 ஆண்டு கால நெய் கூட இன்னைக்கு இருக்கான். பால் வந்து கெட்டு போகும். கறந்த பால் எவ்வளவு நேரம் இருக்கும்? 2 மணி நேரம் இருக்கும். காய்ச்சி வச்சுட்டா 1 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல உரம் ஊத்தணும். உரம் ஊத்திட்டா இருக்கும், இரவு பகல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை கடைஞ்சி எடுத்து ஒரு பக்கம் மோராக்கணும், ஒரு பக்கம் பதம்ங்கிற வெண்ணெய் ஆக்கணும். எடுக்கணும். வெண்ணெயை 1 வாரம் வைக்கலாம், வெயில்ல காய வச்சு அதையே பாத்திரத்துல போட்டு உருக்கி எடுத்துட்டோம்னா நெய்யாமலே இருக்கும். அதுவும் மண் பாத்திரத்துல வச்சோம்னா அப்படியே இருக்கும். அந்த நெய்க்கு 2 பழுது இல்லை. இப்படி தத்துவங்கள் எல்லாம் இருக்கு உண்டு உலகத்துல. அதனாலதான் திருவாசகம் என்னும் தேன்னு மாணிக்கவாசர் கூட அமைச்சு. ஆமா, இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்க, ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வாழ்க. இதை விடவா ஒரு தமிழ் இந்த உலகத்துல வேணும்? இல்ல, தித்திக்கும் இல்ல. மதம் பரப்போ அந்த போப்பு கூட திருவாசகத்தின் மீது பற்று கொண்டதுனால கண்ணீர் விட்டு அழுதாராம். தபால் எழுதுனா முதல்ல என்னஞ்சில் இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதினார். வழக்கு தொடுத்துட்டாங்க. மதம் பரப்ப போனவர் இன்னொரு வேற்று மதத்தினுடைய நூலுக்கு பெருமை எழுதி கொண்டிருக்கிறார். இவர் மீது வழக்கு எங்க? அந்த மேலை நாட்டுல. அவர் போனாரு, கண்ணீர் விட்டு அழுதாரு. ஐயா, நான் எழுதிய கடிதத்தை மட்டும் படிங்க, அதுக்கப்புறம் என் மேல வழக்கு. நீதிபதியே மெய் மறந்து போனார் திருவாசகத்தை பாடியதனால். ஆக திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார். பருவமனித பெண்ணோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தேசமே. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன், சிறப்பு சொல்லுங்களே கேட்பான். மாப்பிள்ளைன்னா சாதாரண மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளைன்னா எல்லாம் ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பிள்ளைக்கு எனக்கு ஒத்து வந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்க வீட்டுல போய்கிட்டு இருக்கலாம். பொருத்தமெல்லாம் பார்க்கணும் பாரு. சில பேர் ஊட பூந்து 4 கோலும் நலிந்தோருக்கு இல்லைன்னு. ஆமா, 2ல இன்ன ஒருத்தர் சொன்னாரு, மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலாம் அப்படின்னா ஏன் சில இதுகளை வகுத்து வச்சாங்க. மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டீங்க, பொண்ணு பார்க்க வந்துட்டீங்க, எங்க அப்பா கிட்ட போய் சாதகம் வாங்கிட்டு வந்துருப்பா. வாங்கிட்டு வா. ராசி கட்டம்னு ஒண்ணு இருக்கு, அம்ச கட்டம்னு ஒண்ணு இருக்கு.
பிறந்த நேரத்தை பத்தி சூரிய உதயாதி நாளிகை வச்சு கணிக்கப்படுது. சரி. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமா சூரிய உதயாதி நாளிகை இருக்கு. பஞ்சாங்கத்துல பல விதமா வந்துருச்சு. ஆனாலும் பாரு பஞ்சாங்கமே பல விதமாயிருச்சு. ஆனாலும் ஜாதகத்தை முதல்ல யார் எங்க பண்ணான்னு பார்த்தா நடந்த கதை சொல்றேன். 6ஆம் நூற்றாண்டுல பாஸ்கராச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம நாட்டுல இந்தியாவில் வானியல் விண்ணியல் நிபுணர். ஒரு மேடையில் அந்த பேரை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், அப்புறம் திருத்தம் பண்ணு. பாஸ்கராச்சாரியார்னு பேர். அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, அவ பேரு லீலாவதினு பேரு. பொம்பளை பிள்ளை ஜாதகத்தை அவர் கணிக்கிறாரு. வானியல் விண்ணியல் நிபுணர் அவர் 6ஆம் நூற்றாண்டுல. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். 25ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? 2025. இப்ப அவர் பார்க்கிறாரு ஜாதகத்துல கல்யாண கிரகமே இல்ல மகளுக்கு. அப்புறம் என்ன பண்றாரு? கவலைப்பட்டு பல நாட்கள் சோதிச்சு பார்த்தா ஒரு வினாடி இருக்கு, இவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்குள்ள தாலி கட்டணும். நடக்குமா? எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணி சொந்தக்கார மாப்பிள்ளை ஒருத்தரை கூப்பிட்டு தாலியை கையில கொடுத்து, என் மகளுக்கு இந்த நேரம் தான் இருக்கு, நீ கல்யாணம் சம்மதமா? சம்மதம், உட்காரு. இப்ப பொறுப்பை ஆற்ற ஒப்படைக்கிறது மக லீலாவதி. அப்பாவை விட அதி புத்திசாலி. மகளை கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா உன் ஜாதகத்துல ஒரு வினாடி இருக்கு, மாப்பிள்ளை தாலியோட இருக்காரு, நேரத்தை நீ பார்த்து சொல்லு, தாலியை கட்ட சொல்லிடுவோம். சரி. இப்ப நேரம் எப்படி பாக்குறது? அந்த காலத்துல கடிகாரம் கிடையாது, இல்ல மணல் கடிகாரம் இருந்தது. அப்ப மணல் கடிகாரம். இந்த மணல் கீழே விழுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ பார்த்துக்கிட்டே இருக்கா. நேரம் போயிருச்சு, மணல் விழுகல. அப்பா கேட்கிறாரு, என்னம்மா இன்னும் விழலப்பா? இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, மக கல்யாணம் தடப்பட்டு போச்சு. ஏன் சரியா விழுகிற மணல் விழுகாம போச்சு? என்ன காரணம்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன அடைச்சது? மக குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலா, அவன் மூக்கில் போட்டிருந்த மூக்குத்திலிருந்து ஒரு கல்லு நழுவி அந்த ஓட்டையை அடைச்சிருச்சு. இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவர் தான் வானியல் விண்ணியலை கணிச்சவர், விண்ணியல் நிபுணர் பாஸ்கராச்சாரியார். இப்ப அவர் எழுதுறாரு மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவாலிட்டின்னு ஒரு நூல் எழுதுறாரு ஆங்கிலத்துல. அந்த புத்தகத்துக்கு பேரு லீலாவதினு பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் தான் லீலாவதிங்கிற பேர் இந்த நாட்டில் வந்துச்சு. இப்ப அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? மேல இருந்து யாரோ ஒருத்தன் போடுற கணக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்ததுன்னா அப்ப மேல இருக்கிற அந்த கோள்கள் எவ்வளவு வலிமையானவைன்னு எழுதுறாரு. அப்புறம் என்ன? இப்ப கோள் அதுதான் ஜாதகம். சரி, நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க போ, அவ்வளவுதான். அதனால பல விதமா நடக்குது, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. நம்புறவங்களும் உண்டு, நாடகத்துக்காக பேசுறாங்க நினைக்கிறவங்களும் உண்டு. யாராவது ஒருத்தர் நம்ப மாட்டாங்களா? அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லுங்க. அதனால என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை யார் தெரியுமா? யார் சுவாமி? நல்ல மாப்பிள்ளமா. என்ன இப்படி சந்தோஷமா சொல்றீங்க? இப்போ உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்களே பெரிய மனுஷன் சொல்றீங்க, பெரியவர் செஞ்சா பெரியவாள் செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்ல, மாப்பிள்ளைய சொல்லுங்க. அப்பா வைக்கிறப்பா. வடிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர், மனம் சூழ கடலோரம் அப்பேற்பட்ட குறிஞ்சி வேந்தன் சேயோன் செட்டி மகன், அப்பேற்பட்ட முருகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் ஓராறுமுகன் ஈராறுகரன் குறிஞ்சி வேந்தன் செட்டி மகன். அவன் தான் உனக்கு மணவாளன். அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பரவமாய் நின்ற சோதி பிளம்பதோர்மேனியாகி கருணை குரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் பட்டக்கள் அப்படி உனக்கு மணவாளன். சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், வேற இடத்துல போய் பொண்ணு பாருங்க. நான் என்ன 10-15 ஜாதகத்தை கொண்டு வந்தேன், ஒரு ஜாதகம் இல்ல இன்னொரு ஜாதகம் பார்க்க. அவருக்கு எனக்கு ஒத்து வராது சுவாமி. அப்படி கிடையாதும்மா. ஏன் ஒத்து வராது? அடிக்கடி இவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா உனக்கு ஒரு விஷயம்? ஒத்து வராது சொல்லாது. ஏன் சுவாமி? மேடையில ஒருத்தர் கச்சேரி பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்துல ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிக்க, ஒருத்தர் ஒத்து ஊத. அது உண்டுதான். ஒத்து ஊதுறதுனா என்னென்ன இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவர் சொல்றதெல்லாம் சரின்னு கூட ஒத்து ஊதுறவன் பல பேர் இருக்கு. அது வேண்டாம். இந்த ஒத்து எப்படி தெரியுமா? ஒருத்தர் தர்மகர்த்தா வந்து மேடையில நாதஸ்வரம் வாய்ச்சவருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார். இங்க அருமையாக 3 மணி நேரம் நாதஸ்வரம் வாய்ச்ச அவருக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்குகிறேன். கூடவே இடைவிடாது ஒத்து ஊதிய அன்பருக்கு ரூபாய் 1000 அன்பளிப்பாக வழங்குறேன். நாதஸ்வரம் வாய்ச்சவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. எப்படி? என்னடா நமக்கு 200 ரூபா கொடுத்துட்டு அவனுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். ஐயா நான் தானே நாதஸ்வரம் வாய்ச்சேன், எனக்கு கொடுக்காம
நீங்க அடிக்கடி எடுத்து ஊதுனீங்க, அவர் எடுக்காம ஊதுனாரு, அதனால அவருக்கு தான் கூட கொடுக்கணும்னு நானா. இப்படி ஞான சூனியத்தை வச்சு நம்ம என்ன செய்யறது? இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு. சரி, அதை விடுமா, நம்ம கணத்துக்கு பெரிய இடத்துக்கு போலாம். இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஒரு பெரிய மனுஷன் நியாயமா சுவாமி? அப்படியா? இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ண சொல்லிவிட்டேன். என்ன வார்த்தை? மாங்காய் பிடிச்ச என்ன நடிப்பு, ஒலகா நடிப்பா இருக்கப்பா. பச்சை பசப்பி அச்சிலாமத்து. அப்புறம் ஏன் உன் மனசு அவரை நினைக்குது? அவரை நினைக்கிறேன்னா பக்தியின் ரீதியா நினைக்கிறேன் சுவாமி. மத்தபடி நான் ஒரு மனசுக்குள்ள காதலிச்சுக்கிட்டோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையே. நீங்க எப்படி வாய் குசா அப்படி பேசுறீங்க? நீங்க இல்ல இல்ல, உன் ஜாதகமே என் கையில இருக்கு. இங்க இருங்க, என் ஜாதகமே எனக்கு எழுதாம விட்டுட்டாங்க, நீங்க ஒரு ஜாதகம் வச்சிருக்கீங்க. நான் எழுதி தர்றேன், அதனால ஒண்ணும் கவலைப்படாத. சில விஷயங்கள் வாழ்க்கையில இப்படிதான் வாழணுங்கிற ஒரு கற்பனை இருக்கு சுவாமி. என் கற்பனையை சொல்றேன், அதுக்கு உங்க மாப்பிள்ள ஒத்து வருவாங்க பாக்குறீங்களா? ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் மனசுக்குள்ள 1000 இருந்தாலும்
வார்த்தையெல்லாம் சட்டியில இருந்தா அகப்பையில வரும்னா ஆனந்தம். எவ்வளவு அது? ஆஹா இந்த ஆனந்தம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. எங்க அப்பே அவர் எப்படி சொல்லணும் தெரியுமா? நீதானே கண்ணே இப்படி வாழணுங்கிற கற்பனையோட இருக்கிற என்ன முருகனுக்கு ஆனந்தம்னு ஒரு பேர் உண்டு. அப்படியா? வாழ்க்கை ஆனந்தமா அமையணும்னா அந்த ஆனந்தம் சச்சிதானந்தம் இருக்குல்ல, சத்து சித்த ஆனந்தம் சச்சிதானந்தமாக மாறணும். அவன் தான் பக்கத்துல இல்லாம போயிட்டானே, அப்புறம் எங்கிட்ட ஆனந்தம்? என்ன தெரியுமா உனக்கு? என்ன சுவாமி? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், உன்னிலும் இருப்பான், எண்ணிலும் இருப்பான். என்ன எண்ணத்தில் உண்டான், தலைமையிலான், வாக்கில் உள்ளான் என்று அப்பர் வாக்கு. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஞான பூரண சக்தி தரித்தல் பெருமாளே மனதளவில் நினைத்துக் கொண்டே இருந்தால் உனக்கு எல்லாம் அவன் கொடுப்பான். சொல்வதெல்லாம் சரிதான் சுவாமி. எப்பொழுது கணவன் என்கிற இடத்துக்கு வந்து விட்டாரோ அப்பொழுது ஒரு தூணுக்கு மேலே எல்லாம் துரும்புக்கு மேலே எல்லாம் எனக்கு மட்டும்தான் ஒரு தேவை. பக்கத்துல வச்சுக்கிறேன். நம்ப மாட்டேன்ல, அந்த முன்னாடி ஓடுவார்ல, அப்ப பஞ்சாயத்துக்கு உங்களை தேடி வருவேன். நான் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தினை ஒவ்வொரு நாளும் கலங்க வேணும்னா நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போவீங்க, நாங்க வருவோம். இங்க இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணும். பின்பு அவர் பக்கத்துல போனோன்னு இப்படியே உட்கார்ந்துருவேன். பக்தர் ஒடியாந்து ஐயா முருகா ஏதாவது குடியா, அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்துட்டேன், சரி பாவம் கொடுப்போமேனு கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் 10 ரூபா சேர்த்து பத்தாதுங்க, இன்னும் 2 லட்சம் சேர்த்து கொடுங்க. ஐயா என்ன அந்த மனசு உனக்கு வந்துரும். ஏன்னா சேர்ற இடத்தை பொறுத்து இருக்கு. அதனால என்ன சொல்றேன், போய் என்ன தவ வேட புனைந்து வந்தவரே, உனக்காகவே நான் சொன்னேன். தெரியுது பாரு நடிப்பு. இன்று பொழுது அஸ்தமனமாவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேளவனை வரச் செய்து திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என் பெயர் நாரதனும் அல்ல, அறிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். வைத்தியநாதன் மகன் போகுது மச்சின மொண்டாட்டியாச்சு. போங்க சாமி, தனியா இருக்க பொம்பளை பிள்ளைகிட்ட போய் பொம்பளத்துக்கிட்டு கேட்க பக்கம் நாதில்ல மத்தியில அண்ணன் தம்பி 7 பேர் முடிஞ்சா என் தங்கச்சியில பேசி பாருங்க. நீங்க பேசி ஜெயிச்சு பாருங்க முதல்ல. என்னப்பா கேட்க பக்கம் நாதில்ல பாத்தீங்களா? அப்பா மைனே போனவரை மறுபடியும் கூட்டியாந்துருக்கோம். இந்த சோழி அச்சுக்கப்படாது. அவர் போயிட்டாரு இல்ல, டீ குடிக்க போலையா? மறுபடியும் போறவரை வம்பள தூர மாதிரியே எங்க இழுத்தூரியில என்ன டீ குடிக்க போனான்னு பார்த்தேன். முருகா ஞான பண்டிதா, என்ன தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் வார முருகா, இந்த அடியவளுக்கு தரிசனம் தாருங்கள் முருகா. அப்புறம் போயிட்டு வரவா? அப்பா அப்ப இவ்வளவு தூரம் நடந்தது அப்புட்டு நடிப்பா ஒரு சந்தன